இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் மரகத நாணயம். இந்த படத்தில் ஆதி, நிக்கி கல்ராணி, ராம்தாஸ், ஆனந்த்ராஜ், டேனி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. புதுமுக இயக்குனர் ஏஆர்கே சரவணன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோன்னா, பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ராஜா மரகத நாணயத்து மேலே உள்ள மோகத்தினால தன்னோட இறப்புக்கு பிறகும் அந்த மரகத நாணயம் தன்னுடைய கல்லறையில் இருக்கணும்ன்ட்டு முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் கல்லறையில் இருந்து அந்த மரகத நாணயம் எடுக்கப்படுது. அது எடுத்து அது யார் யார் கைக்கெல்லாம் போகுதோ அவங்க எல்லாரையும் அந்த ராஜாவோட ஆவி கொலை செய்யுது. இதற்கிடையில் ஹீரோ ஆதியும் டேனியும் ராமதாஸ் கிட்டே வேலை செய்கிறாங்க. ராமதாஸ் சின்ன சின்ன லெவலில் ஸ்மக்லிங் பண்ணிகிட்ருக்கிறவர். அப்போது ஹீரோ ஆதி கிட்ட மரகத நாணயத்தை எடுத்து கொடுத்தா 10 கோடி ரூபாய் தரேன்ட்டு ஒரு ஆஃபர் வருது. அவரும் பணத்துக்காக அதை எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. அவர் அந்த மரகத நாணயத்தை எடுத்தாரா, அவர் எடுக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் அவருக்கு உதவுறாங்கன்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்க்ரீன் ப்ளே. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் தேவையில்லாத ஷார்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக எடுத்து முடிச்சிருக்காங்க. படத்தில் இன்னொரு ப்ளஸ் காமெடி. படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் காமெடி வரனால நம்மளுக்கு எந்த சீனும் போர் அடிக்கலை. ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஆதியும் ராமதாஸையும் கடத்ததுக்கு ஆனந்தராஜ் ஆளுங்க வருவாங்க. அந்த சீனு தேட்டரில் சிரிப்பு சத்தம் அதிருதுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படத்தை ஏன் பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத சாங்ஸோ ரொமான்ஸோ டைலாக்ஸோ எதுவுமே இல்லை. குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு படத்தை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் நம்பி போகலாம். லேட்டஸ்ட் தமிழ் மூவிஸோட அப்படியே தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.